வணக்கம். இன்று மாலை 5 மணிக்கு சிரிப்பு ஒரு தொற்று நோய் பண்ணுவாங்க. அவர் சிரிச்சாலே எல்லாருக்கும் அது தொற்றிக்கிறோம். அப்படி ஒரு யூனிக்கான ஒரு ஐக்கான் சிரிப்பு. அவருடைய சிரிப்பு பெரும் மதிப்பிற்குரிய. நான் கலக்கு பெயர் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறப்ப முதல் ஜட்ஜாக நீதிபதியாக இருந்தவர். அவரோட 7 ஆண்டு காலம் அதே கலக்கு பெயரில் ஆரம்பித்து அசத்த பெயர், அது ஒரு 4 ஆண்டு காலம். இயக்குனர் ராஜ்குமார் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினாரோ அதே போல் முதல் முறையாக மதுரை முத்து எங்கள் சொத்துன்னு சொல்லி முதல் எபிசோட் ஆரம்பித்தார். அது அவருடைய வாய் முகூர்த்தம் பெரிய எனக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்தது. முதல் ஜட்ஜாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் அவரோட பயணம் செய்ய வாய்ப்பு கிடைச்சது. எங்களை மாதிரி கிராமத்திலிருந்து வர்ற எளிய கலைஞர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். 200 வாரம் அந்த அசத்த பேர், இதில் கலக்கு பேரில் ஒரு 40 வாரங்கள் தொடர்ச்சியாக எனக்காகவே சில விஷயங்களை நான் தொய்வாயிடக்கூடாதுன்றக்காக உற்சாகப்படுத்திய அற்புதமான நகைச்சுவையாளர், நல்ல படிப்பாளி, வாசிப்பு திறன் உள்ளவர், இசைக்கலைஞராக இருந்து தான் வாழ்க்கையை தொடங்கினார். அவங்க பொண்ணும் அவங்க பையனுமே நல்ல ஒரு பாடகர். மதுரைக்கு போகாதடி என்ற பாட்டை கூட அவங்க பொண்ணு தான் பாடியிருப்பாங்க. என்னால் வீட்டுக்கெலாம் அழைச்சிட்டு போய் விருந்து கொடுக்குற அளவுக்கு நான் அவனுடைய ரசிகன் ஐயா அப்படின்னு சொல்கிற பெருமைப்படுவார். அது எனக்கு அந்த வயசில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடிகர் சொல்லும்போது பெரிய உற்சாகமாக இருந்தது. சமீப காலமாக ரொம்ப நகைச்சுவையாளர்கள்லாம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா மக்களுக்கு கூடுதல் துயரம் தான். ஏன்னா அவர்களாக இருக்கும்போது நம்முடைய துயரங்களை போக்கக்கூடிய வகையில் ஒரு பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு 71 வயசு என்பது மிக மிக குறைவு. இன்னும் 20 ஆண்டு காலம் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்க வேண்டிய வயசு. இறைவன் அழைத்து கொண்டார். எங்களையும் சிரிக்க வைக்க வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தில் என்னென்னா, என்னுடைய முதல் நடுவர் இப்போ வரைக்கும் என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தவர். ஒவ்வொரு எபிசோடுக்கும் எனக்கு அந்த முதல்ல ஒரு செய்தி சொல்லி கடைசியில் ஒரு செய்தி சொல்கிறது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுக்குன்னு சொல்லி அப்படியே என்னை இந்த அளவுக்கு ஓரளவு கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அவரை பிரிந்து வாடுகிற குடும்பத்துக்கு பெரிய ஆறுதலை சொல்லி வருத்தப்படுறேன். எங்களுடைய 45 கலைஞர்களையும் அவ்வப்போது எப்பயுமே நேர்மறையான விஷயங்களை மட்டுமே சொல்லி நெகட்டிவான விஷயமே சொல்ல மாட்டேன். நல்லா பண்ணுங்க, சூப்பர், எப்படி இப்படி இது பண்ணுறீங்க, அது மாதிரி என்னுடைய ஒவ்வொரு நகைச்சுவையும் ரசிப்பார். நீங்கள் பாருங்கள், இப்பயும் எபிசோடு நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. பழைய எபிசோடு வரும், எல்லா எபிசோட்லையும் அவ்வளோ உண்மையாக சிரிப்பார். முதல் நீதிபதி என்பது மட்டும் இல்லாமல் முதல் ரசிகராகவும் உற்சாகப்படுத்தக்கூடிய எல்லா கலைஞர்களையும் போற்றக்கூடிய அவரை நம்ம பாதுகாக்க முடியலை. இருந்தாலும் ஒரு ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்.